திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஆயுமானவர் அப்பனை அன்றி முன் அறிய கற்பிணிக்கு அகுதால் தாயுமானவர் எனும் சிறகிரி சிவன் தன் பெயரது தாங்கி பாயுமானவர் பதமலர் மூலனார் பரம்பரை வழிபோற்றும் தாயுமானவர் தன்னருள் தாழ்மலர் தலைமலர்க்கு அணிவாமாம் அணிவாமால். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே நம்முடைய ஞானத்திரள் சார்பாக தாய்மானவர் அருளி செய்த பாயப்பொலி என்கின்ற பாடற்பகுதியை நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்த அற்புதமான பகுதிக்கு நல்லாதரவு தருகின்றவர் நம்முடைய துபாய் ராமநாதன் ஐயா அவர்கள். அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் சிவபெருமானுடைய திருவருளால் எல்லா நலன்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று நாம் வாழ்த்துகின்றோம். வாய்ப்புலி என்கின்ற இந்த பகுதியிலே தாயுமானவர் பல்வேறு செய்திகளை பாடல்கள் தோறும் விளக்கி சொல்லிக்கொண்டே வருகின்றார். பல பாடல்களிலே சைவ சித்தாந்த கருத்துக்கள், பல பாடல்களிலே சைவ சமய நுட்பங்கள், பல பாடல்களிலே பக்தி சுவை என்றெல்லாம் இவற்றையெல்லாம் கலந்து மிக அற்புதமாக கற்பவர்கள் உள்ளம் களிகூறுமாறு அவற்றை படைத்து தந்திருக்கின்றார். பாடல்கள் என்பவை நம்முடைய எண்ணங்களை தூய்மை செய்கின்ற அற்புதமான மருந்தாக விளங்குகிறது. நமக்கு இறைவனிடம் அர்ச்சனை செய்வதற்கு நம்முடைய மொழி, நம்முடைய நா, அதனால் மொழிக்கு நா, நம்முடைய மனம், அதனால் நம்முடைய சிந்தனை, நம்முடைய மெய், அதனால் நம்முடைய செயல், இதை எல்லாமே தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். திருக்கோயில் போகிற பொழுது நம்முடைய உள்ளத்திலே பவித்திரமான எண்ணம் இருக்க வேண்டும். எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று எண்ணம் இருக்க வேண்டும். யார் மீதும் பகைமை இருக்கக்கூடாது. திருக்கோயிலுக்கு போகிற பொழுது அதனால தான் அந்த ராஜசம் தாமசம் என்கிற 2 குணங்களையும் நீக்கி சத்துவ குணத்தோடு கோயிலுக்கு போக வேண்டும். யார் மீதும் எந்த விதத்திலும் கோபமோ பகைமையோ அல்லது தாபமோ கொள்ளாமல் செல்ல வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் வகுத்து தந்திருக்கின்றார்கள். அது நமக்கு வருவதற்கு இந்த அருளாளர்களுடைய பாடல்கள் சிறந்த மருந்தாக விளங்குகிறது. நம்முடைய ராஜசம் தாமசம் தவிர்வதற்கு தாய்மானவருடைய பாடல்கள் எல்லாம் சிறப்பான மருந்தாக இருந்து அதை சாதிக்கிறது. ஆகையினாலே அப்படி இந்த ஒரு சாந்த குணத்தோடு நாம் இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது அதற்குரிய ஒரு பலனே வித்தியாசமாகத்தான் இருக்கிறது. அப்படி இந்த பாடல் பகுதிகளில் எல்லாம் சிவபெரும்பொருளினுடைய முழுமுதற் தன்மையை அற்புதமாக எடுத்துரைக்கின்றார். இப்பொழுது நாம் காணப்போகின்ற பாடலில் கூட ஒரு தனித்தன்மையோடு இந்த சைவ சமயத்தினுடைய சிறந்த நிலையாகவும் அந்த சைவ சமயத்தினுடைய தலைவனாக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய சிறந்த தன்மைகளாகவும் பலவற்றை எடுத்து இந்த பாடலில் நமக்கு சொல்லுகின்றார்.
எல்லோரும் சொல்லுவது போல நாமும் சொல்லுவதாக என்ன வேண்டாம், இந்த சைவ சமயத்தை நாம் சார்ந்து சிவபெருமானை வழிபாடு செய்கிறோம் என்று சொன்னால் அது முன்னை பிறவியினுடைய தொடர்ச்சி தான் என்பதிலே எந்த விதமான ஐயமும் கிடையாது. ஏனென்றால் இந்த பிறவியிலே அதைத்தான் கேட்கிறார்கள். இந்த பிறவியில் அருளாளர்கள் எல்லாம் எத்தனை பிறவி எடுத்தாலும் உன்னுடைய நினைப்பு மாறாமல் இருக்க வேண்டும், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உனை என்றும் மறவாமை வேண்டும் என்றெல்லாம் கேட்கிற அந்த ஒரு அடிப்படையிலேயே பார்த்தால் அப்படி கேட்டு வந்து தான் நாம் அவரை இந்த பிறப்பில் நினைவில் வைத்திருக்கிறோம் என்பது முக்கியம். எல்லோருக்கும் நினப்பில் இல்லை, நமக்கு அந்த நினப்பு இருக்கிறது என்று சொன்னால் இது நாம் தொடர்ந்து அந்த நினைப்பு வர வேண்டும் என்று இருந்த ஒரு தவத்தினாலே இது விளைந்தது. ஆகையினாலே தாய்மானவருடைய பாடல்கள் எல்லாம் நம்மை செம்மைப்படுத்துவன என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த பாயப்புலி என்கிற இந்த பாடலில் பகுதியில் 11வது பாடலாக இந்த பாடலை அற்புதமாக செய்கின்றார். ஆருத்து இலங்கு சமயங்கள் ஆருக்கும் ஆழ்கடலாய் வீரி பரந்த பரமான ஆனந்த வெள்ளம் ஒன்று தேறி தெளிந்து நிலை பெற்ற மாதவர் சித்தத்திலே ஊறி பறந்து அண்டகோடி எல்லாம் நின்று உலாவியதே. ஆறு ஒத்து இலங்கு சமயங்கள் ஆருக்கும் ஆழ்கடலாயி வீரி பரந்த பரமான ஆனந்த வெள்ளம் ஒன்று தேறி தெளிந்து நிலை பெற்ற மாதவர் சித்தத்திலே ஊறி பறந்து அண்டகோடி எல்லாம் நின்று உலாவியதே. சமயங்கள் என்று சொல்லக்கூடியவை 4 விதமான சமயங்கள் உண்டு என்று நம்முடைய சைவ சித்தாந்த ஞானிகள் அருளாளர்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள். நம்முடைய சமயத்திலேயே அந்த வகுப்பு நமக்கு தரப்பெற்றிருக்கிறது. முதல் 6 சமயம் புறச்சமயம், அதற்கும் கீழே இருக்கக்கூடிய சமயம் புறப்புறச் சமயம், அது ஒரு 6, இது ஒரு 6. பிறகு அகப்புறச் சமயம் என்று ஒரு 6. புறப்புறச் சமயம், புறச்சமயம், அகச்சமயம், அகப்புறச் சமயம், அகச்சமயம். இப்போ எத்தனை சொன்னேன்? 4 சொன்ன பாருங்க. புறப்புறச் சமயம் அது ஒரு 6, புறச்சமயம் 6, அகப்புறச் சமயம் 6, அகச்சமயம் 6. இப்போ பார்த்தா 4 24 சமயங்கள் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே மற்ற சமயங்களை அடக்கி கொள்ளலாம். நமக்கு இருக்கிற சமயங்கள் 6 ஒத்து இலங்கு சமயங்கள் ஆறுக்கும்னு இங்கே சொல்லுகிறதுல 6 சமயங்களாக நாம் எடுத்துக்கொள்ளுகிற பொழுது அவை புறப்புறச் சமயங்கள், புறச்சமயங்கள், அகப்புறச் சமயங்கள், அகச்சமயங்கள் என்று சொல்லக்கூடிய சமயங்களாக விளங்குபவை. இந்த அகச்சமயங்களாக விளங்குகிற 6 இருக்கே, அது இருக்கிறதுலேயே கொஞ்சம் உயர்வு. புறப்புறச் சமயம், புறச்சமயம், அகப்புறச் சமயம் எல்லாமே இறைவனை ஒப்புக்கொள்ளாமலோ அல்லது ஒப்புக்கொண்ட அதனுடைய அடிப்படையிலோ வேறுபட்டு நிற்கும். புறப்புறச் சமயங்கள், புறச்சமயங்கள் எல்லாம் இப்போ புறப்புறச் சமயங்கள் உலகாயுதர் உயிர் இல்லைம்மா, வினை இல்லைம்மா, கடவுள் இல்லைம்மா, எல்லாமே இல்லைம்மா. புறச்சமயம் என்று சொல்வதில் கடவுள் இல்லை, உயிருங்கிறது அறிவு நிலை, வினை உண்டு, அதெல்லாம் சொல்லுவாங்க. அகப்புறச் சமயத்தில் கடவுள் உண்டு, மலங்கள் உண்டு, வினைகள் உண்டு.
அகச்சமயம் என்று சொல்லுவது இருக்கிறதே, அது அகச்சமயங்கள் 6ம் சிவனை ஒப்புக்கொள்ளுகிற சமயங்கள். இந்த 6 சமயங்களும் சென்று சேர்கின்ற கடலாக விளங்குகின்றான். 6 சமயங்கள் 6க்கும் அப்படின்னு சொல்றது இந்த 6 சமயங்கள் என்று சொல்லப்படுபவை இவை அகச்சமயங்கள். 6க்கும் ஆழ்கடலாய் அப்படிங்கிறார். 6க்கும் ஆழ்கடலாய் என்று சொன்னால் 6 சமயங்களும் 6 ஆறுகளுக்கு சமானமானவை. 6 சமானமான சமயங்களும் 6 சமயங்களும் அவை சென்று சேர்கின்ற, அவை 6 ஆறுகள் போல வச்சுக்கலாம், அவை சென்று சேர்கின்ற கடலாக சிவம் விளங்குகிறது. எல்லாமே சிவத்திட்ட சேருது. அந்த அளவுக்கு அது ஒன்று. 6 சமயங்கள் அது சிவத்திடம் சேருகிறது, மீதி 18 சேர்றதில்லை அப்படிங்கிற. 6 தான் சேருது. எல்லா 6ம் கடலுக்கு சேராது. சில ஆறு பாதியிலே நின்றுடும். எல்லா ஆறுகளும் கடலிலே கலக்கிறதுன்னு சொல்ல முடியாது. சில ஆறுகள் பாதியிலேயே முடிஞ்சு போயிடும், கடலுக்கு வராது. அதுபோல் அந்த சமயங்கள் எல்லாம் சிவத்திடம் சேருவதில்லை. அது பாதி பாதியாக அங்கங்கே நின்றுடுது. ஒரு 6 நதிகள் மட்டுமே கடலிலே கலக்கின்றன. அவை 6 சமயங்கள். ஆழ்கடலாக விளங்குவது சிவம். அது வீறி பரந்த பரமான ஆனந்த வெள்ளம். அது 6 சமயங்கள் என்னங்கிறது நம்ம பார்ப்போம். அது நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க 6 சமயங்கள் என்னன்னு. அதை தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது. இந்த 6 சமயங்கள் என்னன்னு. பாடானவாத சைவம், இது முதல் அகச்சமயம். அகப்புற சமயம் தான் எடுத்துக்கிறது இல்லை நம்ம. அகச்சமயம் இவங்க கொள்கை பதிபசு பாசம் உண்டு, ஆணவ மனம் உண்டு, சிவம் உண்டு, எல்லாம் அவங்க சொல்ல. ஆனால் முக்தி நிலையில் வேறுபட்டு நிற்கிற. முக்தியில் ஆணவ மனம் நீங்காது, அது எப்போவுமே நீங்காத ஒன்று. அதனால் உயிர் யாதொரு இன்ப துன்பம் இல்லாமல் கல் போன்று கிடக்கும். பாடானோம்னா கல்லுன்னு அர்த்தம். அது கல் போல கிடக்கும். வீடு பேருற்ற நிலையிலும் ஆணவ மனம் நீங்குவதில்லை. இது நம்ம சைவ சமயத்துக்கு இது ஒத்து வருமா? ஒத்து வராது இந்த ஒரு கொள்கை. ஏன்னா வீடு பேர்லேயும் ஆணவ மனம் இருக்குன்னா அது எப்படி வீடு பேருன்னு சொல்கிறது? அது வீடு பேருன்னே சொல்ல முடியாது. ஆணவ மலத்தினுடைய தொழில் அடங்கி ஒடுங்கி நின்றால்தான் அது வீடு பேருன்னே சொல்ல முடியும். எனவே ஆணவ மனம் தன்னுடைய தொழில் அடங்கி, தன்னுடைய செயல்பாடு அடங்கி ஒடுங்கி முத்தியில் இருக்கும். உயிர் கல்போன்று இருக்காது. கல்போன்று இருத்தல் ஆனந்தம் அல்ல. எல்லா தத்துவங்களையும் கழன்ற பிறகும் கூட கல் போல தான் கிடக்குது. அது ஆனந்த நிலை அல்ல. ஆனந்தம் என்பது இறைவனிடமிருந்து பெறுகின்ற ஆனந்தம், அதுதான் என்று நாம் மறுப்பு சொல்லுகிறோம். பாடானவாத சைவம். 2வது சைவம் பேதவாத சைவம். இது சிவத்தை தான் இருக்குது, பதிபசு பாசத்தை சொல்லுது, ஆணவ மனத்தை சொல்லுது, எல்லாமே சொல்லுகிறது. ஆனால் கடைசியில் ஆனந்தம் பெறுகிற பொழுது உயிர் வேறாகவும் சிவம் வேறாகவும் இருக்கும் என்று சொல்லுகிறது. இதை இது சொல்லுகிறது. அதில் இன்னொன்று என்ன சொல்லுகிறதுனா, செம்பு பொண்ணாயிடுங்குது. செம்பு அது பொன்னாக போய்விடுவது போல ஆன்மா சிவமாகிவிடும், அது ஆனந்தத்தை பெறும் அப்படின்னு சொல்லுகிறார். இப்போ இது செம்பு பொண்ணாகிறது இல்லை நம்மளுது. செம்பில் இருக்க களிம்பு தான் பொண்ணாகும். அப்போ செம்பு இல்லை, தங்கத்தில் இருக்கிற களிம்பு பொண்ணாகும். செம்பே பொண்ணாகிறதுங்கிறது அல்ல நம்முடையது, களிம்பு தான் பொண்ணாகும் அப்படின்னு நாம் சொல்லுகிறோம். அப்போ ஒன்று உயிர் அழிவது இல்லை, அது மாறாது. செம்பே பொண்ணாயிடுச்சுன்னு சொன்னால் உயிர் அழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அது ஒத்துக்கொள்ளப்பட முடியாது. ஒன்று. 2வது, உயிர் வேறு அது வேறாக இருந்தால் அத்துவிதம் இல்லை. அந்த அத்துவிதம் என்பதே உயிரும் சிவமும் வேறு வேறாக இல்லாமல் இருந்து அதை அனுபவித்தல்.
எனவே அதையும் நாம் இருக்கிறோம். பேதவாத சைவம் இது இங்கே பேதம் என்பது உயிருக்கும் சிவத்திற்கும் பேதம் சொல்லுவது. மூன்றாவது சிவ சமவாத சைவம். சிவசமவாத சைவங்கிறது முத்தியில் உயிர் சிவத்துக்கு சமானமாயிடும், 5 தொழிலும் செய்யும் அப்படி அதை ஒத்துக்கிறது. எக்காலத்திலும் அறிவித்தால் அறிவது தானே உயிர். முத்தி நிலையில் கூட சிவம் அறிவிக்க தான் அது ஆனந்தத்தை அடையுமே தவிர தானாக ஆனந்தத்தை அனுபவிக்காது. சிவம் உணர்த்தினால்தான் உணரும். அதுவும் இல்லாமல் இது புழு வேட்டுவனை நினைத்து கொண்டே இருந்து அது அதன் வடிவாவதன் போல உயிரும் சிவத்தை நினைத்து கொண்டே சிவ வடிவாகி சமானமாயிடும். அப்படி அல்ல. உயிர் சிவத்தை நினைத்து கொண்டே இருந்து சிவத்தோடு ஒன்றிவிடும், சிவமாகிவிடாது, சிவத்தோடு ஒன்றிவிடும் என்று அதை மறுத்து சொன்னோம். அது 3 சமயங்கள். 4வது இதை நம்ம தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும், அதனால இதில் பதிவு பண்ணிடுறேன். சிவ சங்கிராந்தவாத சைவம். சங்கிராந்தன கலத்தல். வீட்டு நிலையில் பாருங்கள், அந்த வீட்டு நிலையில் தான் எல்லாமே டிஃப்ரென்ஸ் வருது. முத்தி நிலையில் தான் வேறுபாடுகள். சங்கிராந்தன கலத்தல். சிவத்தோடு உயிர் கலந்துரும் ஒன்றா. அது இறைவனின் இயல்புகள் அனைத்தையும் பெற்று ஒன்றாக கலந்து விடும். உப்பளத்தில் இட்டது எல்லாமே அங்கே இருக்கிற வைக்கல், அங்கே இருக்கிற புல், இது எல்லாமே உப்பாயிடும். அதுபோல் இது கருவிகள் எல்லாமே திருவருளாகிவிடும் அப்படின்னாங்க. அதை நாம் ஒப்புக்கொள்றதில்லை. அப்படியா? அது வைக்கலும் புல்லும் அசித்து, அதனால் ஆச்சு. உயிர் சித்து பொருள், அது சிவமாக ஆகுவதில்லை. நல்ல தெளிவாக சிவத்தின் தன்மை பெறுகிறது. சிவமாக ஆதல் வேறு, சிவத்தின் தன்மை பெறுவது வேறு. ஆகவே ஒன்றை கொடுக்க அதுவாக ஆகிவிடுவதல்ல. சிவமாகுதல் என்பது என்ன என்று கேட்டால், சிவத்திலிருந்து பிரிப்பற்ற நிலையிலே ஆனந்தத்தை அனுபவித்தல், அதுதான் அதுக்கு பொருள். சரி, 4வது ஈஸ்வர அவிகாரவாத சைவம். இது 5வது சைவம். வீட்டு நிலையில் உயிர் இறைவனிடம் வேறுபாடு இன்றி அவிகாரம் வேற்றுமை இல்லை, வேற்றுமை இல்லாமல் ஒன்றாக கலந்துவிடும். அப்போ இறைவனை ஒப்பும் அருள் வீழ்ச்சியும் பெற்ற பொழுது உயிர் பதிஞானம் பெறும். பிறவி வெப்பத்தில் இருக்கிற உயிர் சென்று நிழலை சார்வது போல உயிர் சார்ந்து விடும். இதையும் நாம் ஒப்புக்கொடு. உயிர் தாமாகவே பொறிகளை நுகரும் என்பதில்லை, சிவம் உணர்த்தத்தான் உணரும். அது மட்டும் இல்லாமல் திருவருள் துணை இல்லாமல் உயிர் அதற்கு எந்த விதமான இயக்கமும் இல்லை. அதுவும் இல்லாமல் நிழல் தேடி வெப்பத்தில் வாடுகிறவன் போவது போல சிவத்தை நாடி உயிர் போகுங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா மரங்கிறது அது தேடி வராது, அது இருக்கிற இடத்துலே இருக்கும். சிவம் அப்படி அல்ல, தேடி சென்று உயிர்களை காத்தருள் புரிவான். எனவே அதுவும் மறுக்கிறோம் முத்தி நிலை. சிவாத்துவ சைவம், அதுதான் 6வது சைவம். அத்துவித சைவம். உயிரும் தலையும் இறைவன் வியாபகத்தில் அடங்கி நிற்கும். எனவே அவை இறைவனின் வேறல்ல. உயிரும் பாசமும் சிவத்துக்கு வேறல்ல, அதுக்குள்ளேயே அடங்கி நிற்கும். எப்படி ஒரு மரத்தினுடைய இலைகள் கொம்புகள் இவையெல்லாம் மரத்துக்கு வேறுன்னு சொல்லுகிறோம், அவன் மரத்துக்குள்ள அடக்கம். அதுபோல இவையும் அடக்கம் என்று சொல்லு. இதை விட இன்னொன்று, முதல்வன் தன் இன்பத்தை தானே துய்ப்பன் என்று சொல்லுகிறார். அதை மறுத்து சிவாத்துவித செய்வது. உயிரும் சிவமும் முத்தியிலேயும் வேற. ஏன்னா அதனுடைய அறிவு நிலை இது உணரும், அது உணர்த்தாமலேயே உணரும். அப்படி இருக்கிற பொழுது சிவமும் உயிரும் தலையும் ஒன்றாக கலந்து உயிர் சிவமாகி விடுங்கிறது சான்ஸ் இல்லை. அது தன்னுடைய வேற்றுமையாக இருக்கக்கூடிய
ஆணவ மலம் கெட்டு அது சிவத்தை அனுபவிப்பதற்குரிய தகுதியை பெறும். ஆகையினாலே முதல்வன் இன்ப வடிவானவன். அவன் தன்னின் வேறாக இன்பத்தை அவன் அனுபவிக்க முடியாது. எனக்கு வேறாக இருக்கிற இன்பத்தை தான் நான் அனுபவிக்க முடியும். ஆகையினாலே எனக்கு வேறாக இருக்கிற இன்பத்தை நான் அனுபவிப்பேனே தவிர எனக்கு நானே இன்ப வடிவாக இருந்து இல்லையா, அல்வாவை சுவைக்குமா? அல்வாவை சுவைக்கிறது வேற தரத்தான் இருக்க முடியும் என்று இந்த 6 அகச்சமயங்கள், பாடானவாத சைவம், வேதவாத சைவம், சிவசமவாத சைவம், சிவசங்கிராந்தவாத சைவம், ஈஸ்வர அபிகாரவாத சைவம், சிவாத்வித சைவம் என்று சொல்லக்கூடிய இந்த 60 சமயங்களும் அகச்சமயங்கள். இவை ஆனால் சிவத்திற்கு தான் போய் சேருகிறது, கடலிலே வந்து கலக்கின்றது என்று இந்த 6 விதமான சமயங்களையும் அவர் சொல்லுகின்றார். ஆரொத்து இலங்கு சமயங்கள் ஆறுக்கும் ஆழ்கடலாய். இவை 6ம் வந்து சேர்வதற்குரிய கடலாக விளங்குகிறது என்று சொல்லுகிறார். இது நம்முடைய சுவாமி வந்து மலைவளர் காதலி என்கிற ஒரு பகுதி அருளி செய்திருக்கிறார். அதில் ரொம்ப அற்புதமாக சாமி சொல்லுவாங்க, பதியுண்டு நிதியுண்டு புத்திரர்கள் மித்திரர்கள் பக்கமுண்டு எக்காலமும் பவிசுண்டு தவிசுண்டு திட்டாந்தமாக யமபடரனும் திமிரமணுகா கதியுண்டு ஞானமாம் கதிருண்டு சதிருண்டு காய சித்திகளும் உண்டு கரை உண்ட கண்டர்பால் அம்மை நின்றாளில் கருத்தொன்றும் உண்டாகுமேல். மலைவளர் காதலிங்கிறது பர்வத வர்ஷினி. அம்மையினுடைய திருப்பாதங்களின் மேலே கருத்து வருமானால் என்னென்ன உண்டு என்று சொல்லுகிறார். பதி உண்டு நிதியுண்டு புத்திரர்கள் மித்திரர்கள் பக்கம் உண்டு எக்காலம். புத்திரர்கள் மித்திரர்கள் பக்கம் உண்டு. சில பேருக்கு புத்திரர் இருப்பாங்க, மித்திரர் இருப்பாங்க, பக்கத்தில் இருக்க மாட்டாங்க, எங்கேயோ இருப்பாங்க. அதுக்கு என்ன பிரயோஜனம்? பக்கத்தில் இருக்கணும். டேயின்னு கூப்பிட்டா என்னப்பான்னு கேட்குறதுக்கு ஆள் இருக்கணும். என்ன அப்படின்னு கேட்டால் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு பக்கத்தில் இருக்கலாம். எங்கேயோ எனக்கு 100கணக்கான பேரை தெரியும்னா நான் என்ன பண்ணுறது? என் அருகே இருக்கக்கூடிய அதுதானே. அப்படி புத்திரர்கள் பித்திரர்கள் பக்கம் உண்டு எக்காலம் பவிசுண்டு. பெருமை, அந்த ஒரு பவிசுங்கிறது பெருமை உண்டு. தவிசு உண்டு, நல்ல விதமான ஆசனம் பொசிஷன் உண்டு. திட்டாந்தமாக யமபடரிடும் திமிரமணுகா. யம வந்து அப்பப்போ பயமுறுத்திக்கிட்டே இருப்பான் சில பேரை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வருவான், பயமுறுத்துவான், இரு உன்னை அடுத்த தடவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இவன் அலறி அடித்து மோதி உளுந்து எழுந்திருச்சு. நல்ல வேலைங்க யமன் கைக்கு போயிட்டு திரும்பி வந்தீங்க. அடுத்த தடவை இன்னொரு யம பயம். இப்படி தொடர்ந்து யமன்கிட்ட மாட்டி 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 அவன் வந்தது பாதி, இவன் வந்ததா நினச்சிக்கிட்டது பாதி. இப்படி பயந்து பயந்து யமபடர் அணுகா யமபடரனும் திமிரமணுகா யமபடர்கனும் திமிரமணுகா கதியுண்டு ஞானமாம் கதிருண்டு சதிருண்டு காய சித்திகளும் உண்டு. இதெல்லாம் உண்டா? எப்ப? கரையுண்ட கண்டர்வால் அம்மை நின்றாளில் கருத்தொன்றும் உண்டாகுமேல். உன்னுடைய திருவடியிலே கருத்து உண்டாகுமானால் இவையெல்லாம் தானாக சேரும். அது அடுத்தது சொல்லுகிறது தான் இப்போ நமக்கு தேவை. நதி உண்ட கடலென சமயத்தை உண்ட பரஞான ஆனந்த ஒளியே. நதி உண்ட கடலென சமயத்தை உண்ட பரஞான ஆனந்த ஒளியே. நதி உண்ட கடல் என நதிகள், அது அகச்சமய கடல் எடுத்தோம். அது உண்ட கடல் என சமயங்களையெல்லாம் உண்ட பரஞான ஆனந்த ஒளியே. நாதாந்த ரூபமே வேதாந்த முனமே நானெனும் அகந்தை தீர்த்தி என் மதி உண்ட மதியான மதிவதன வல்லியே. என் மதி உண்ட மதியான என்னுடைய பாச ஞானத்தையும் பசு ஞானத்தையும் உண்ட பதிஞானமே என்று திருவருளை சொல்லுகிறார். திருவருள் தானே பதிஞானம். மதுசூதனன் தங்கையே
வரைராசனுக்கு கண்மணியாய் உதித்த மலைவளர் காதலி பெண் உமையே. என்ன அழகா மலைவளர் காதலிக்கிறார். நான் எனும் அகந்தை தீர்த்து என் மதியை உண்ண வேண்டும்னா நான் என்னும் அகந்தை தீர்த்தால்தான் உண்ண முடியும். பலாப்பழத்தை சாப்பிட்றதுக்கு அதுக்கு மேலே இருக்கிற கோது, மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாத்தையும் எடுக்கணும், அப்புறம் தான் சாப்பிடணும். ஆகவே அந்த அகந்தை என்று சொல்லக்கூடியதை தீர்த்தாள் தாய். நாதாந்த ரூபமே வேதாந்த மோனமே என்று குறிப்பிடுகின்றார். வேதத்தினுடைய அந்தமாக இருக்கக்கூடிய உபநிஷத்துக்கள் சொல்லுகின்ற சைவ சித்தாந்த சாரமே, மோனத்தை தான் நம்ம சொல்லுகிறோம், அந்த சாரமே என்று குறிப்பிடுகின்றார். இதில் சொல்லுகிற பொழுது நதி உண்ட கடலென சமயத்தை உண்ட பரஞான ஆனந்த ஒளியே, நதி உண்ட கடலென சமயத்தை உண்ட என்று குறிப்பிடுகின்றார். அப்ப 6 சமயங்களையும் உண்டது எது? இந்த கடல். ஆறுத்து இலங்கு சமயங்கள் 6க்கும் ஆழ்கடலாய், ஆழ்ந்த ஆழமான கடலாக விளங்குகிறது. 6 ஒத்து இலங்கு சமயங்கள், 6 போல, ஒத்துனா ஆற்றை போல இலங்குகிற சமயங்கள். அது பாய்ந்து வருகிற பொழுது பலரையும் வளப்படுத்தி கொண்டே வருகிறது, உண்மைதான். அது கடைசியிலே கடலில் கலந்து விடுகிறது. அது நெறி, 6 நெறியும் கடலிலே கலந்து விடுகிறது. அப்படி ஆழ்கடலாய் விளங்குகிற சிவம் இந்த 6க்கும் அப்பாற்பட்டது. எனவே நம்முடைய சமயம் என்பது இந்த 6 அல்ல. இந்த 6 சைவத்திற்கும் அப்பாற்பட்டு அதற்கு மேலாக விளங்குவது சித்தாந்த சைவம். நம்முடைய சித்தாந்த சைவம் இந்த 6 சமயங்களினுடைய முத்தி கொள்கையையும் மாறாக அதனை சொல்லி இருப்பதை தெளிவாக எடுத்துரைத்தது. அதைத்தான் பின்னால் சொல்லுகிறார். நம்முடைய 6 சமயங்களும் முத்தியை சொல்லிக்கொண்டு இருக்கிற விதங்களிலிருந்து வேறுபட்டு நிற்பதினாலே இது ஆழ்கடலாய் விளங்குகிற இந்த சிவமானது வெறும் கடலாக விழுங்கி நிறுத்தி அவற்றையெல்லாம் விழுங்கிய நிலையில் அது விளங்குகிறது சிவம். அதிலிருந்து சமயாதீதமாக விளங்குவது, சமய அதீதமாக விளங்குவது, கடலுக்கு அதீதமாக விளங்குவது வெளி. வீரி அது விஞ்சிய பரந்த பரமான ஆனந்த வெள்ளம் ஒன்று, ஆனந்த வெள்ளமாக விளங்குகிற ஒன்று. தேறி தெளிந்து நிலை பெற்ற மாதவர் சித்தத்திலே இந்த 6 வகையான சமயங்களின் உண்மைகளையும் தேறி தெளிந்தவர்கள், அவர்கள்தான் சித்தாந்த சுத்தாத்துவித கொள்கையை, சைவ சித்தாந்தத்தினுடைய முடிவான கொள்கையின் உண்மையை தேறி தெளிந்தவர்கள். முத்தி நிலையை பற்றி அவர்கள் தெளிவாக அறிந்தவர்கள். முத்தியிலே காண்பான், காண்கின்ற பொருள், காண்பான், காணப்படுகின்ற பொருள், காட்சி என்று சொல்லக்கூடிய 3ம் அற்றுப்போய் இருக்கக்கூடிய ஒரு திரிபுடிக நிலையற்றது. இந்த 3 இல்லாத நிலை, அதைத்தான் நம்முடைய சைவ சித்தாந்தம் பேசுகிறது. அப்படி இந்த 6 சமயங்களையும் உணர்ந்து தேறி தெளிந்து இந்த 6 சமயங்களுக்கு அப்பாற்பட்டு விளங்குகிற சமயாதீதமாக விளங்கக்கூடிய, அதனால தான் சைவ சமயம் சமயாதீதம். அது சமயங்களில் ஒன்று அல்ல, எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கி தான் எதிலும் அடங்காதது. அது நம்முடைய சைவ சமயம். அப்படி இந்த சிவம் என்று சொல்லக்கூடியதற்குள் எல்லாம் அடக்கம், எல்லாம் அடக்கம், தான் அடங்காமல் இருக்கின்ற அது ஆனந்த வெள்ளம். அதனுடைய வடிவம் எதுன்னு கேட்டால் அது ஆனந்த வெள்ளம். வீரி பரந்த கட்டுக்குள் அடங்காத பிஞ்சிய பறந்துவிட்ட பரமான மேலான ஆனந்தம், பரமான ஆனந்தம். ஆனந்தம்னு சொல்லுகிற பொழுது வெறுமன ஆனந்தம்னு சொல்லாமல் பரமான ஆனந்தம். இதற்கு மேம்பட்ட ஆனந்தம் இலை.
இதுதான் மேம்பட்ட ஆனந்தம். இப்படி மேம்பட்ட ஆனந்தமாக விளங்குகிற பரமான ஆனந்தம், அது வெள்ளம் போல இருக்கிறது. பரமான ஆனந்த வெள்ளம் ஒன்று என சிவம் அங்கே கடலாகவும் இருக்கிறது, இங்கே ஆனந்த வெள்ளமாகவும் இருக்கிறது. சிவம் கடலாக இருப்பது அது வியாபகத்தன்மையிலே எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கி கொள்ளுகிற அந்த நிலையிலே அது விளங்குகிறது. எல்லாவற்றையும் தனக்கு உள்ளே அடக்கி கொண்டு அது வியாபகமாக எல்லாவற்றையும் தனக்கு அடங்கி கொண்டு, ஆனால் வீறி பரந்த பரமான ஆனந்த வெள்ளமாக அது பாய்கிறது. ரொம்ப சிறப்பாக மௌனகுரு வணக்கத்தில் ஒரு பாடல் சொல்லுகிறார் சாமி. இந்த ஆனந்த வெள்ளத்தை பற்றி சொல்லுகிற போது சொல்லுகிறார், அவங்க எப்படி தேறி தெளிந்து நிலை பெற்ற மாதவர் சித்தத்திலே இந்த அத்துவிதம் எங்கே நிகழ்கிறது, சுத்தாத்துவிதம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆனந்தம் எங்கே நிகழ்கிறது என்று சொன்னால் அது குறிப்பிடுகின்றார். 5 வகையாகின்ற பூத முதல் நாதமும் அடங்க வெளியாக வெளி செய்து 5 வகையாகின்ற பூதம் முதல் நாதம், 36 தத்துவங்கள், நிலத்தில் ஆரம்பித்து நாதத்து வரைக்கும் இருக்கக்கூடிய 36 தத்துவங்கள் அடங்க வெளியாக 36 தத்துவங்கள் நாதத்திற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நாதாந்தமாக இருக்கக்கூடிய வெளியாக வெளி செய்து அறியாமை அறிவாதி பிரிவாக அறிவார்கள். அறியாமை அறிவாதி பிரிவாக அறிவார்கள். அறிவாக நின்ற நிலையில் சிந்தையற நில்லென்று சும்மா இருத்தி மேல் சின்மயானந்த வெள்ளம் தேக்கி திளைத்து நான் அதுவாய் இருக்க நீ செய் சித்திரம் மிக நன்று காண். நீ செய்த சித்திரம் யாரு? குருகிட்ட சொல்றாரு, நீ நல்லா செஞ்ச, என்ன அருமை, நீ செய்த சித்திரம் நான் அதுவாய் இருக்க நீ செய் சித்திரம் மிக விசித்திரம். சித்திரங்கிறது விசித்திரம். அது என்ன ஆச்சுன்னாரு, 5 வகையாகின்ற பூதம் முதல் நாதமும் அடங்க வெளியாக வெளி செய்து, இந்த 5 வகையான 5 வகையாகின்ற பூதம்னு ஆரம்பித்தா நில நீர் தீ காற்று ஆகாயங்கிற 5 வகையான பூதத்தில் ஆரம்பித்து நாதத்து வரைக்கும் 36 தத்துவங்களும் ஒடுங்க வெளியாக வெளி செய்து அறியாமை அறிவு ஆதி, அறியாமை ஆணவமனம், அறிவு பாசஞானம் பசுஞானம், இதை பிரிவாக அறிவார்கள். இதை நன்றாக உணர்ந்து நமக்கு தெரிஞ்ச பாசஞான பசுஞானம் ஒன்றுத்துக்கும் உதவாது அப்படின்னு அறிவார்கள், அறிவார்கள். இவ்வளோ நாள் கற்றுக்கிட்டதும் நமக்கு ஒன்றுத்துக்கும் உதவாது அப்படின்னு அறிவார்களாம். அப்படி அறிந்தவர்கள் எப்படி இருப்பார்? அறிவாக நின்ற நிலையில் அவர்கள் ஞானமே வடிவமாக நிற்பார்களாம். அதுதான் பதிஞானம். அறிவாக நின்ற நிலையில் அப்ப சிந்தையற நில்லென்று சும்மா இருத்தி அப்படின்னு சொன்னாராம் குருநாதர். சிந்தையற, இனி எந்த விதமான எண்ணங்களுக்கும் இடம் தராமல் நில் என்று சும்மா இருத்தி, அப்போ பாஞ்சுதான் பாருங்க வெள்ளம், மேல் சின்மயானந்த வெள்ளம் தேக்கி திளைத்து அந்த அருள் நிலையிலிருந்து ஆனந்த நிலைக்கு நான் போனேன். நான் அதுவாயிருக்க, இல்லையா தத்துவமசி, நான் அதுவாயிருக்க நீ செய்த சித்திரம், நீ எப்படி என்ன இந்த மாதிரி தேத்துறன்னு தெரியலையே, நீ செய்த சித்திரம் மிக நன்று காண். எந்தை வடபால் பரம குரு வாழ்க, தட்சிணாமூர்த்தி வாழ அருளிய நந்தி மரபு வாழ்க. அவருடைய குருவாக இருந்து உபதேசம் செய்த முதல் சீடர் நந்தி. எனவே பரமகுரு அருளிய நந்தி, அவர் அருளிய நந்தி மரபு வாழ்க, குரு வாழ்க, அருளிய நந்தி மரபு வாழ்க என்று அடியர் மனமகிழ வேதாகம துணிவு 2 இல்லை ஒன்றெனவே வந்த குருவே, வந்த குருவே.
வீறு சிவஞான சித்தி நெறி மௌன உபதேச குருவே. சிவஞான சித்தியாரை போதிச்சிருக்கார். அவருக்கு மௌன குரு நம்முடைய தாய்மானவருக்கு சிவஞான சித்தியார் தான் பாடம் எடுத்து அது போதிச்சிருக்கார். அதனால் ஒன்று என்னவே வந்த குருவே வீறு சிவஞான சித்தி நெறி, சிவஞான சித்தியார் சொன்ன நெறியை உபதேசித்த மௌன உபதேச குரு. எப்படிப்பட்ட நூல்! மௌன குரு எடுத்து உபதேசிக்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த சித்தியாரினுடைய பெருமை என்னன்னு சொல்லுகிறது. தாய்மானவர் கேட்டாராம், சிவஞான சித்தி நெறி மௌன உபதேச குருவே, மந்திர குருவே, யோக தந்திர குருவே. தட்சிணாமூர்த்தியை ஒரே வார்த்தையை சொன்னார், நந்தியை ஒரே வார்த்தையை சொன்னார். ஆனால் தான் குருவை எப்படி சொல்கிறார் பாருங்க. வடவால், வால்னா வட ஆள்னா ஆலமரத்தின்கள், கல்லாலின் மரம். எந்தை வட ஆள் பரம குரு வாழ்க. சரி, வாழ அருளிய நந்தி மரபு வாழ்க. சரி, நந்தியை சொன்னார் என்று அடியர் மனம் மகிழவே மகிழ வேதாகம துணிவு. வேதம் ஆகமம் ரெண்டுக்கும் பேர் இல்லை. வேதம் அறம் சொல்லுகிறது, ஆகமம் சிவம் சொல்லுகிறது. சிவமே அறம். துணிவில் இரண்டு இல்லை என்று ஒன்று என்னவே எனக்கு நீ உபதேசம் பண்ண வந்த குருவே வீறு வீறு சிவஞான சித்தி. எல்லாம் அந்த மௌன குரு வணக்கம்தான். அங்கே ரெண்டு பேரை சொல்லிவிட்டு அதில் வந்த குரு, அதில் வந்த மூலனும் அதில் வந்தவர் நந்தியோட மரபில், அந்த மூலனுடைய மரபில் வந்த யோக தந்திர குருவே, மூலன் மரபில் வரும் மௌன குருவே என்று சொல்லுகிறார். அதில் சொல்லுகிற பொழுது இதை சொல்லுகிறார், இந்த வெளியாக வெளி செய்துன்றார். அதுதான் இந்த ஆழ்கடலாய் நின்ற பெருமான் தான் ஆரத்து இலங்கு சமயங்கள் ஆறுக்கும் ஆழ்கடலாய் வீறி பரந்த பரமான ஆனந்த வெள்ளம். ஏ அதை அனுபவித்தவங்களுக்கு அதை சொல்லுகிற பொழுது அதை எப்படி சொன்னால் புரியும், அதை சரியாக சொல்கிறோமா, நம்ம அதை விளக்கி சொல்கிறோமா, அது உண்மையாக அது இருக்கிறத அப்படியே சொல்கிறோமா, நம்மால் அந்த அளவுக்கு முடியுமா என்று எண்ணுவது போல அது சிவபெருமான் எப்படின்னு சொன்னார். வீறி பறந்த பலமான ஆனந்த வெள்ளம். அது ஆனந்தம், அது ஆனந்த வெள்ளம், அது பரமான ஆனந்த வெள்ளம், அது பரந்த பரமான ஆனந்த வெள்ளம், அது வீறி பரந்த பரமான ஆனந்த வெள்ளம். எத்தனை அடைன்னு பாருங்க அந்த ஆனந்தத்துக்கு. அப்படிப்பட்ட ஆனந்த வெள்ளம் ஆழ்கடலாய் இருந்தது, சைலண்டாக இருக்கு. ஆனால் இது பாய்ந்து செல்லுகிற ஆனந்த வெள்ளம். சிவம் என்பது அவர்களெல்லாம் அடங்குவார்கள், ஆனால் சிவமானது ஆனந்த வெள்ளமாக விளங்கும். அது நம்முடைய சமயாதீதத்தினுடைய கொள்கையை விளக்குகிறார். இதுவரைக்கும் அகச்சமயங்கள் ஆறும் தமக்குள் அடங்குமாறு செய்து அதனை மீறி நிற்கின்ற நிலையாக சமயாதீதமாக விளங்குவது சுத்தாத்துவித சைவ சித்தாந்தம். அந்த சுத்தாத்துவித சைவ சித்தாந்தத்தில் சிவம் என்பது எது என்று கேட்கிற பொழுது அது வீறி பரந்த பரமான ஆனந்த வெள்ளம் என்று குறிப்பிடுகின்றார். இந்த 6 சமயங்களினுடைய முடிவில் சொல்லுகிற பொழுது, முத்தி நிலையில் சொல்லுகிற பொழுது, இந்த உயிரானது சென்று அடைகின்றது எது என்று கேட்கிற பொழுது அது ஆனந்த வெள்ளமாக விளங்குகின்ற ஒன்று என்று குறிப்பிடுகிறார். எனவே அகச்சமயங்கள் 6க்கும் அப்பாற்பட்ட ஒரு சமயமாக இது விளங்குகிறது என்று சொல்லிவிட்டு, ஆனந்த வெள்ளம் எங்கே பிடிக்கிறது, எங்கே போய் பிடிக்கிறது? அதை பாருங்க, ரொம்ப அழகாக சொல்லுகிறார். தேறி தெளிந்து நிலை பெற்ற மாதவர் சித்தத்திலே. தேறி தெளிந்து நிலை பெற்ற மாதவர் சித்தத்திலே. தேறி தெளிந்து என்று சொல்லுகிற பொழுது தேறுதல் தெளிதல். தேறுதல் தெளிதல்ங்கிறது கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். என்ன அழகாக சொல்றாரு.
எவ்வளோ அது எப்படி அதை சுவாமி வச்சிருக்கிறாருன்னு பார்க்கும் பொழுது அவ்வளவு சிறப்பாக இதில் நமக்கு என்னென்ன ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். அப்படி பார்க்கும்போது தேறி தெளிந்து நிலை பெற்ற, அப்போ ஞானத்தில் சரியையும் கிரியையும் அது தேறுதல், ஞானத்தில் யோகம் தெளிதல், ஞானத்தில் ஞானம் நிலை பெற்ற நிட்டை, தேறி தெளிந்து நிலை பெற்ற. அப்படின்னா இதுதான் சுத்தாத்வைத சைவம். அல்லது நம்முடைய நிர்மலாவத்தை அல்லது தசகாரியம், இதெல்லாம் சைவ சித்தாந்தத்திற்கே உரியது. முக்தி நிலையை விவரிப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கேயே முக்தி நிலையை அனுபவிப்பது. ஆகவே தேறி தெளிந்து நிலை பெற்ற என்பது சைவ சித்தாந்தத்தினுடைய அந்த நிலை. அதனால தான் சைவ சமயமே சமயம்னு பாடினார். ஒரு இடத்துல கூட சொல்லுகிற பொழுது, சைவ சமயமே சமயம், சமயாதீத பழம்பொருளை, அதீதம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை தாய்மானவர் காடுங்கரைங்கிற பகுதியில் சொல்லுகிறார். சைவ சமயமே சமயம், சமயாதீத பழம்பொருளை கைவந்திடவே மன்றுள் வெளிகாட்டும் இந்த கருத்தை விட்டு பொய் வந்து உடலும் சமய நெறி புகுத வேண்டாம். பொய் வந்து உடலும் சமய நெறி புகுத வேண்டாம். முத்தி தரும் தெய்வ சபையை காண்பதற்கு சேரவாரும் ஜெகத்தீரே என்று குறிப்பிடுகின்றார். போயிடும், நீர் உண்மை காட்டாத சமயம், முடிவான நிலையை காட்டாத சமயங்கள், முடிவு நிலை என்னன்னு உயிருக்கு முடிவு நிலை என்ன என்று காட்டாத சமயங்கள், அந்த சமயத்திலே சேர வேண்டாம். இது சைவ சமயமே சமயம், சமயாதீத பழம்பொருளை கைவந்திடவே மன்றுள் வெளிகாட்டும் இந்த கருத்தை விட்டு, மன்றுள் வெளிகாட்டும் இந்த கருத்தை விட்டு விட்டுனார். எனவே தேறி தெளிந்து நிலை பெற்ற மாதவர் சித்தத்திலே, அவர்களுடைய எண்ணத்திலே, அறிவிலே, மாதவர் சித்தத்திலே என்றால் மாதவர் அறிவிலே, தேறி தெளிந்து நிலை பெற்ற மாதவர் என்று சொன்னால், அவர்கள் ஞானத்தில் ஞானமாய் நின்ற அந்த நிட்டையிலே, நிலையிலே, அவர்களுடைய அறிவிலே ஊறி, அங்கே தொடங்குமா, ஊற ஆரம்பிக்குமா. அதுதான் நிர்மலாவத்தினுடைய அந்த தன்மை. அங்கே வெள்ளமாக பாய்ஞ்சா தெரியாது. அப்போ சாமி என்னென்னலாம் சொல்லுது, ஆழ்கடல், ஆனந்த வெள்ளம், அதுக்கப்புறம் ஊற்று, ஊற்றாகவும் இருப்பான், ஆனந்த வெள்ளமாகவும் இருப்பான், ஆழ்கடலாகவும் இருப்பான். சிவங்கிறது எப்படின்னு கேட்டால், சிவன் வெறும் கடல் மட்டுமல்ல, அவன் ஆனந்த வெள்ளம் மட்டுமல்ல, அவன் ஊற்று, இன்ப ஊற்று. உயிர் அதை அனுபவிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தா தான் அதை அனுபவிக்க முடியும். எனவே மாதவர் சித்தத்திலே ஊறி மெதுவாக ஊற்றெடுத்து பறந்து, அதற்கு பிறகு பறந்து அண்டகோடியெல்லாம் நின்று உலாவியது. அதற்கு பிறகு அவர்கள் அந்த ஆனந்தமானது, இந்த அண்டகோடிகள் எல்லாம் நின்று உலாவியதை அனுபவிப்பார்கள். ஆகையினால இந்த ஒரு செய்தியை நாம் பார்க்கிற பொழுது, தேறி தெளிந்து நிலை பெற்ற மாதவர் சித்தத்திலே ஊறி பறந்து அண்டகோடியெல்லாம் நின்று உலாவியது, நின்று வியாபித்தது. அவர் காட்டுகிற முறையில் சிவமானது ஆழ்கடலாய் நிற்பது, பரமான ஆனந்த வெள்ளமாய் பாய்வது, மாதவர் சித்தத்திலே ஊற்றாய் நிற்பது, பிறகு பறந்து அந்த அண்டகோடி எல்லாம் நின்று உலாவியது,
என்று சொல்லக்கூடிய அந்த சிவத்தினுடைய அந்த நிலையை சுவாமிகள் அற்புதமாக விவரிக்கின்றார். இப்போ நமக்கு இந்த சமயங்கள் 6 என்று சொல்லுகிற பொழுது அகச்சமயங்கள் என்று சொல்லக்கூடிய 6 சமயங்களை நாம் பார்த்தோம். அகச்சமயங்கள் 6க்கும் சித்தாந்த சைவமாக இருக்கக்கூடிய நம்முடைய சமயத்திற்கும் தொடக்க நிலையில் வேறுபாடுகள் இல்லை. இப்போ நாம் என்ன சொல்லுகிறோம்? 3 பொருள்கள், பதி, பசு, பாசம் ஒத்துக்கிறாங்க, எல்லாரும் ஒத்துக்கிறோம். பாசம், ஆணவம், கண்மம், மாயை ஒத்துக்கிறாங்க, எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அதே போல் வினை 3, சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம் ஒத்துக்கிறாங்க. வினைகளும் மாயையும் ஆணவ மல தேய்விற்காக இறைவனால் மாயையிலிருந்து தரப்பெற்றது ஒத்துக்கிறாங்க. அதுவும் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. இறைவனால் மாயையிலிருந்து தரப்படுகிறது அப்படிங்கிறதையும் ஒத்துக்கிறாங்க. 3 பொருளுங்கிறதும் ஒத்துக்கிறாங்க. உயிர் நிறைவாக சென்று சேருவது சிவம், அதையும் ஒத்துக்கொள்கிறார்கள். உயிரானது நிறைவாக சென்று சேரும் இடம் எது என்று கேட்கிற பொழுது சிவபுரம், சிவலோகம், சிவம் இருக்கக்கூடிய இடமாக அதனை சொல்லுகிற பொழுது அதனையும் ஒப்புக்கொள்கிறார்கள். இதெல்லாம் ரைட்டு. ஆனால் முத்தி நிலையில் உயிரும் சிவமும் எப்படி இருக்கும்? இங்கே தான் வம்பு வருது. இந்த அகச்சமயங்கள் 6க்கும் சித்தாந்த சைவத்திற்கும் என்ன வேறுபாடுகள் எங்கே வருகிறது என்று கேட்டால், முத்தி என்று சொல்லக்கூடிய நிலையிலே இந்த உயிருக்கும் சிவத்திற்கும் எப்படி சம்பந்தம்? நம்முடைய திருவாசகத்தில் என்ன சொல்லுகிறது? சித்தமலம் அருவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனெனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. அப்படிதானே கேட்குறாரு. சித்தமலம் அருவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. அப்ப இந்த சித்த மலம் அருவித்து சிவமாக்கி எனையாண்ட, இதுதானே முத்தி நிலை. முத்தி நிலைங்கிறது என்ன? இதுதானே. முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனே பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. முத்தி நெறி அறியாத மூர்க்கன். முத்தி நெறி அறியாத மூர்க்கன்னா முத்தின்னு ஒன்று தெரியாதவங்களே இருக்கிறான், அப்படிலாம் ஒன்று கிடையாதுங்கிறான். உடம்புதான் உயிர், உடம்பால் பெறுகின்ற இன்பம்தான் முத்தி, உடம்பால் பெறுகின்ற துன்பம்தான் நரகம். அவனுக்கு அதுதான் இன்பம், அதுதான் முத்தி. இந்த உடம்பு போனதுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டால் சொல்ல தெரியல, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுக்கிறான். உடம்பு போனதுக்கு பிறகு உடம்பு போனதற்கு பிறகு என்னன்னு கேட்டால் அவனுக்கு பதில் சொல்ல தெரியல. அதனால தான் அந்த நெறிய தெரியாத மூர்க்கருங்கண்ணா.
அவர் சாமி சொல்கிறாரு, மூர்க்கரோடு முயல்வேணி. அவர்களெல்லாம் கூட்டு வந்து புரிய வைக்கலாம்னு நினைக்காதேன்றார். மூர்க்கரோடு அவங்களோட சேரவே சேராது. அவங்க எங்கேயா இருந்தாங்கன்னா தள்ளி போய் ஒரு சல்லிட்டு எடுத்துட்டு ஓடிடு. முயல்வேணி பத்தி நெறி அறிவித்து, கடவுள் இல்லை, ஆமாப்பா நீ அப்படியே சொல்லிட்டு சந்தோஷமா இரு, நீ சந்தோஷமா இரு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கடவுள் உண்டுப்பா அப்படின்ட்டு போய் அவன் மூர்க்கன், அவன்கிட்ட போய் இல்லையா, நம்ம பெரியவங்களே சொல்லியிருக்காங்க, முதலையும் மூர்க்கரும் கொண்டது விடான்னு. அது அப்படியே சரியா, அது அவனுடைய இது, அவங்களுக்கு அப்படியே இருந்துட்டு போகிறான். அவனை போய் அவன் நம்மளை மாற்றுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு, அவனை நம்ம மாற்ற வேண்டாம், நீ வச்சுக்கப்பா அப்படின்ற. எனக்கு பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருவித்து. பார்த்தீங்களா, அறுத்து இல்லை, அருவித்துன்னாரு. பிறவனை அறுக்க மாட்டார் அவர், நாமே அதிலிருந்து அறுபடுமாறு செய்வார். நமக்கு எல்லா விதமான உபகாரங்களையும் செய்து நாம் அறுத்து கொள்ளுவோம். என்னென்ன உபகாரங்கள் வேண்டுமோ அத்தனமும் நம்ம சித்தத்திலே இருக்கக்கூடிய மனம் ஆணவ மனம், அதனை அருவித்து என்று சொல்ல, அந்த பக்குவம் நமக்கு வந்துருச்சுன்னா அறுத்து விட்டுருவார். சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. சித்தமலம் அருவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகும் அந்த ஆனந்தத்தை உணர்த்தினால்தான் உயிர் உணரும். இதை விட அந்த சித்தாந்த முத்தியை எப்படி சொல்கிறது? சித்தாந்த முத்தியை அழகாக சொல்லியிருக்கிறாரு. பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம், அப்பா வினைகள் போனால் தான் ஆணவ மலம் நீங்கும். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. யார் இந்த நெறிக்கு வருகிறார்களோ அவர்களெல்லாம் பெறுவார்கள் என்று கூறுகிறார். முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனே பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன் என கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. திருச்சிற்றம்பலம். என்ன அருமையாக சொல்லியிருக்காரு. இந்த ஒரு பாட்டிலேயே சித்தாந்த சைவத்தினுடைய புத்தி நிலையை மணிவாசக பெறுவார். அது ஞான நிலை, அதனால் அவ்வளோ வார்த்தைகள்லாம் தேவையா அவருக்கு, அது அவர் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு. அதைத்தான் இங்கேயும் ஆரொத்து இலங்கு சமயங்கள் ஆருக்கும் ஆழ் கடலாய் வீரி பரந்த பரமான ஆனந்த வெள்ளம். அதை கடலாக இருக்கு, ஆனந்த வெள்ளமாய் இருக்கு, சித்தத்திலே ஊற்றாக இருக்கிறது. எப்படி வேணா அது அருள் நிலை. இந்த ஆனந்தத்தை ஊட்டுவதற்கு யாருக்கு எப்படி பசி தணிப்பதற்கு, இப்போ பெரியவங்களுக்கு 4 இட்லி பொங்கல், கொஞ்சம் பையன் பள்ளிக்கூடம் போகிற பையன் 2 இட்லி, குழந்தைக்கு பால் தான், அதுக்கு இட்லி கொடுக்க முடியுமா? அது பால் தான். பசி தீங்கிறோம், அதுக்கும் பசி நீங்கும், இதுக்கும் பசி நீங்கும், எல்லாருக்கும் பசி நீங்குவது என்பது உண்மை. ஆனால் உணவின் அளவு வேறு வேறு. அதுபோல் அடியார்கள் எல்லோரும் பக்குவம் வேறு வேறு. அவர்களுக்கெல்லாம் அந்தந்த முறையில் அவர் ஊற்றாக இருப்பான், ஆனந்த வெள்ளமாக இருப்பான், ஆழ்கடலாக இருப்பான். அப்படி இருக்கக்கூடிய சிவமானது அண்டகோடியெல்லாம் நின்று உலாவியது. இந்த அண்டகோடியில் அவன் இல்லாத இடம் கிடையாது. என்னுடைய உள்ளத்திலே, என்னுடைய சித்தத்திலே, உயிரிலே, அறிவிலே அவன் ஊற்றாக இருக்கிறானே என்றால் அவன் அண்டகோடியெல்லாம் நின்று உலாவுகிறவன் என்று ரொம்ப சிறப்பாக சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த பாடலை நாம் நிறைவு செய்து, நாளைய தினம் நம்முடைய கமலவனார் சத்சங்கத்திலே திருவாசகம் நேரு வகுப்பு, நாம் திருஅண்ட பகுதியை சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். அன்பர்களெல்லாம் பங்கு பெற்று ஆனந்தப்பட வேண்டும். பிறகு வருகிற 30ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 30, நம்முடைய வணக்கத்திற்கும் பெருமைக்கும் உரிய நம்முடைய
தில்லைவாழ் அந்தனர் குருமூர்த்தி தீட்சிதர் அவர்கள், அவருடைய ஒரு ஆக்கி அப்படின்னே சொல்லலாம், அவருடைய அருளாசி. நாம் பூம்புகழ் ஒரு அனுபவம் என்கிற தலைப்பில் ஒரு நாள் முழுவதும், அதாவது 9லேருந்து மாலை 4:15 மணி வரைக்கும் நாம் சிந்திக்கிறோம். பூம்புகழ் அனுபவம். திருத்தணி சுவாமிநாதன் ஐயா வருகிறார்கள். நீங்கள் அதை ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி நேராக கேட்கணும். லைவில் வருது ஒரு பக்கம், நேராக இருக்கிற சான்ஸ் இருக்கிறவங்க நேராக வந்துடுங்க. திருத்தணியாரை நேராக தரிசனம் பண்ணி அவர் பாடுறதை கேட்டு அந்த பயனை பெறலாம் என்று உங்களை அனுபவிக்குமாறு அழைக்கின்றோம். மேலும் நம்முடைய ஞானத்திரள் பத்திரிகைக்கு நீங்கள் சந்தாதாரராக இருக்கிறீர்கள், நல்லா தெரியும். மற்றவர்களையும் அதில் ஆற்றுப்படுத்த வேண்டும். நம்முடைய திருமுறைக்கு செய்கிற தொண்டாக தாங்கள் அதை கருத வேண்டும். அதில் வருகிற கட்டுரைகளுக்கு உங்களால் முடியுமானால் நீங்கள் அதுக்கு ஸ்பான்சர் பண்ணலாம், நல்ல ஆதரவு தரலாம் என்று சொல்லி, மேலும் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இந்த 3 யூஎஸ்பியும் இருக்குது, வேணுங்கிறத பெற்றுக்கொள்ளலாம். ஆங்கிலத்திலே ஞான குழந்தை, எல்லா குழந்தைகளுக்கும் அதை கையில் கொடுக்கணும். ஞான குழந்தைன்னு சொல்லக்கூடிய எங்களுடைய திருஞான சம்பந்தர் கையில் வந்துருச்சுன்னு அந்த குழந்தைக்கு ஞானம் தானாக வரும், ஒழுக்கம் தானாக வந்துடும். பேரண்ட்ஸுக்கு அதை விட சிறப்பு என்ன சொல்லுங்கள். ஆகையினால அந்த புத்தகத்தை வாங்கி கொடுங்க என்று கேட்டுக்கொள்கின்றேன். அருமுக சிவன், ராஜாங்க சமயம் போன்ற நூல்களும் இருக்கின்றன, அவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு தரலாம். நீங்கள் நம்ம வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணணும். ஃபேஸ்புக் இருக்குது, யூடியூப்பு, இவற்றுக்கெல்லாம் நீங்கள் சென்று வரலாம். பல அரிய விஷயங்கள் அங்கே இருக்கின்றன, அவற்றை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இப்பொழுது நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்வேன். ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓம் நமசிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.